நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து சமயத்துல சொல்லப்படுற 18 மகா புராணங்களில் பரமாத்மாவான விஷ்ணுவே கருடனுக்கு கூறியதுதான் கருட புராணம். அப்படி கருட புராணத்துல என்னதான் சொல்லிருக்காங்க, எல்லாருக்குமே கருட புராணத்தின் மீது ஒருவித பயம் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சின்ன தவறா இருந்தாலும் கூட அதுக்கான தண்டனைகளும் கருட புராணத்துல கொடுக்கப்படுமா. நமக்கு தெரிஞ்சு சிலர் நமக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ நிறைய கொடுமைகள் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கருட புராணத்துல என்ன தண்டனை அவங்களுக்காக காத்திருக்குன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மனித வாழ்க்கையில மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கு அவங்க இறந்த பிறகு என்ன தண்டனை கிடைக்கும்? சொர்க்கம், நரகம், மறுபிறவின்னு இப்படி பல கேள்விகள் கருடனுக்கு தோன்றியிருக்கு. விஷ்ணு பகவான் அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சிருக்காரு. அதுதான் கருட புராணம். எல்லாருமே தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கும். சின்ன தப்போ பெரிய தப்போ அவங்களோட பாவ புண்ணியத்தின் படி யமலோகத்துல இருக்க சித்ரகுப்தன் அவரோட கணக்கு புத்தகத்துல ஒரு கணக்கு வச்சிருப்பாராம். அதை பேஸ் பண்ணி யம தூதர்கள் நரகத்துக்கு வந்தோன்னு தண்டனை கொடுப்பாங்களாம். மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கு 28 வகையான கொடூர நரக தண்டனைகள் காத்துட்டு இருக்குமா. இந்த தண்டனைகள் எல்லாம் ஒரு மனுஷன் இறந்த அப்புறம் நரகத்துல திரும்பவும் உயிர் கொடுக்கப்பட்டு தண்டனைகள் நிறைவேற்றப்படுமா. இப்போ எந்த தப்புக்கு எந்த மாதிரியான கொடூர நரக தண்டனைகள்னு விஷ்ணு பகவான் கருடன் கிட்ட சொன்னார்னு பார்க்கலாம். தாமிஸ்ர நரகம். இந்த நரகத்துல மத்தவங்களோட பொருளை திருடுறவங்களுக்கும் அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவங்களுக்கும் குழந்தைகள், மனைவிகள்னு மத்தவங்களுக்கு சொந்தமான எந்த பொருளா இருந்தாலும் நம்ம வச்சுப்போன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தாமிஸ்ர நரகம். யம தூதர்கள் முள்ளால் செய்யப்பட்ட கதையாலேயோ இல்ல கட்டையாலேயோ தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பாங்களாம். சாப்பாடு, தண்ணின்னு எதுவுமே கொடுக்காம. திருடர்களுக்கானதுதான் இந்த தாமிஸ்ர நரகம். அன்தாமிஸ்ர நரகம். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க இல்ல காதலர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உண்மையா இருக்கணுமா. அப்படியே உண்மையா இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப்ல பொய்யா வாழ்ந்து ஏமாத்தி மத்தவங்க கூடவும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா அவங்களோட கண்ணை தோண்டி எடுத்துடுவாங்களாம். பார்வை இழந்த அப்புறம் பயங்கரமான ஒரு பெரிய பாதாளம் மாதிரி இருக்க இடத்துல திரும்ப திரும்ப அந்த பாதாளத்துல தள்ளி விட்டுட்டே இருப்பாங்களாம். எங்க விழுகிறோம் என்ன நடக்குதுன்னே தெரியாம தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு தொடர்ச்சியான சாட்டை அடிகள் கொடுக்கப்படுமா. கும்பி பாகம். நமக்கு இந்த தண்டனையை பத்தி ஓரளவு அந்நியன் படத்திலேயே தெரிஞ்சிருக்கும். நல்ல சுவையான சாப்பாட்டுக்காக வாயில்லா ஜீவன்களை கொன்னும் மிருகங்களை வதம் செஞ்சும் சாப்பிடுறவங்க, காசு வாங்கிட்டு சரியான சாப்பாடு கொடுக்காம சாப்பாட்டுக்கு கணக்கு பாக்குறவங்க, இப்படி இருக்கிறவங்களை எரியிற எண்ணெய் கொப்பரை சட்டியில போட்டு கொடுமைப்படுத்துவாங்களாம். அந்த கூபம். நமக்கு தொல்லை கொடுக்காத மத்த ஜீவராசிகளை நம்ம கொன்றுப்போம் தெரியுமா. சும்மா போயிட்டு இருக்க எறும்பு, கொசு, தட்டாம்பூச்சின்னு இப்படி எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டிருப்போம். அப்படி பண்றவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா நம்ம எப்படி அந்த உயிரினங்களை கொடுமைப்படுத்தணுமோ அதே மாதிரி நம்மளையும் அந்த உயிரினங்கள் மிக பெரிய உருவம் எடுத்து கொடுமை பண்ணுமா. கொடிய மிருகங்கள் கடிச்சு குதறுமா. விசித்திரமான பெரிய பெரிய மாடுகளால மிதிச்சு கொல்லப்படுவோமா. அக்னி குண்டம். அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருட்களை தன்னோட பவரை யூஸ் பண்ணி அபகரிச்சுக்கிறவங்களுக்கு அக்னி குண்ட தண்டனை. பெரிய தடி மாதிரி இருக்க கம்புல ட்ரெஸ் இல்லாம கட்டி போட்டு எரியிற அக்னி குண்டத்துல தள்ளி வாட்டி சித்திரவதை செய்வாங்களாம். கிருமி போஜனம். மத்தவங்கள பத்தி கவலைப்படாம அடுத்தவங்களோட உழைப்ப சுரண்டி வாழ்றவங்க, ரொம்ப செல்ஃபிஷா இருக்கவங்க, சாப்பாடு இல்லாம இருக்கவங்க முன்னாடி அவங்கள பார்க்க வச்சுட்டு நம்ம மட்டும் சாப்பிடுறது, மத்தவங்களுக்கு கொடுக்க நம்ம கிட்ட பொருள் இருந்தும் கொடுக்காம அவங்கள ஏமாத்துறது, இந்த மாதிரி பண்றவங்களுக்கு தான் இந்த கிருமி போஜன தண்டனை. பாவிகளுக்கு இங்க கிருமிகளை உணவா கொடுப்பாங்களாம். கிருமிகளை போஜனமா கொடுக்கறது தான் கிருமி போஜனா. ரௌரவ நரகம். தன்னோட குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற சுயநலவாதிகள், மத்தவங்க சொத்தை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு அவங்க குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறவங்களுக்கு தான் இந்த ரௌரவ நரகம். யம தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாவிகளை ஒரு உயரமான இடத்துல நிக்க வச்சு ஈட்டியால குத்தி கொடுமை பண்ணி அவங்கள பாதாளத்துல தள்ளி பெரிய பெரிய கொடிய விஷம் கொண்ட பாம்புகளுக்கு உணவா சாப்பிட கொடுத்துருவாங்களாம். மகா ரௌரவ நரகம். சொத்துக்காக கொடூரமான முறையில ஒரு குடும்பத்தையே கொலை செய்யறவங்க, குடும்பத்தை அழிக்கிறவங்களுக்காக தான் இந்த மகா ரௌரவ நரகம். பயங்கரமான மிக பெரிய உருவம் கொண்ட கோர மிருகம் பாவிகளை முட்டி மோதி அவங்களோட உடம்பை கிழிச்சு கொடூரமான முறையில அவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் தாக்குதல் நடத்திட்டே இருக்குமா. இந்த தண்டனை யாருக்குன்னா எந்த தப்புமே செய்யாத ஒரு பிராமணரை கொலை செய்யறவங்களுக்கும், பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காம வயசான காலத்துல அவங்கள கவனிக்காம பட்டினி போட்டு கொள்றவங்களுக்கும், தாமிரத்தால் ஆன ஒரு பெரிய இடத்துல தூக்கி போட்டு நெருப்பால தீ மூட்டி விட்டுருவாங்களா. அது மட்டும் இல்லாம சூரியன் கிட்ட இருந்து அதிக அளவுல வெப்பமான கதிர்கள் விழுமா. மேலிருந்தும் கீழிருந்தும் நெருப்பால வதைக்கப்படுவாங்களா. தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்குமா.
அசிபத்ரம் வேதங்களை பின்பற்றாம தர்ம நெறியில இருந்து விலகி அதர்ம வழியில போறவங்களுக்கு இந்த அசிபத்திர நரகத்துல பாவிகளை பூதங்களை வச்சு பயமுறுத்தி சவுக்கால அடிக்க வைப்பாங்களாம். அவங்க அந்த இடத்தை விட்டு ஓட நினைக்கும் போது பனை மரத்துல இலைகளுக்கு பதிலா ஷார்ப்பான கத்திகளை வச்சு கழு மரத்துல ஏத்துற மாதிரி ஆவிகளை வச்சு தொல்லை கொடுப்பாங்களாம். சுகரமுகம் பன்றிமுக நரகம் தப்பே செய்யாத அப்பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கிறது, நீதிக்கு புறம்பா செயல்படுறது, மக்களோட வருமானத்தை சுரண்டி வாழ்றது. இப்படி பண்றவங்களுக்கு பன்றி முகத்தோடையும் ரொம்ப ஷார்ப்பான பல்லோடவும் இருக்கக்கூடிய மிருகங்களோட பல்லால மிதிப்பட்டும் கடிப்பட்டும் சாகடிக்கப்படுவாங்களாம். வஜ்ர கண்டகம் மனிதர்களா இருந்து விலங்குகள்னு கூட பார்க்காம வாயில்லா ஜீவராசிகள் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த வஜ்ர கண்டக நரகத்துல யம தூதர்கள் நெருப்பால எரியக்கூடிய ஒரு மரத்துல ஏத்தி விட்டுருவாங்களாம். அந்த நெருப்பு மரம் ஃபுல்லா ஷார்ப்பான கத்திகளை சொருகி வச்சிருவாங்களாம். அடுத்ததா ஷான்மலி நரகம். யார் என்னன்னு கூட பார்க்காம யாரா இருந்தாலும் அவங்க கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணி அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்றவங்களுக்கு என்ன தண்டனைனா இரும்பால் ஆன ஈட்டி கதைகளை நெருப்புல சூடாக்கி அதை வச்சு அவங்களோட உடல் உறுப்புகளை வெட்டி எடுத்துருவாங்களாம். வைதரணி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எந்த தப்பு வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறவங்க இந்த வைதரணி நரகத்துல ஒரு நதியில தூக்கி போட்டுருவாங்களாம். அங்க ரத்தம், நகம், முடி, எலும்புன்னு இப்படி மனித உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் அந்த நதியில மிதக்குமா. பயங்கரமான மிருகங்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் கொடுமை பண்ணிட்டே இருக்குங்களாம். அடுத்ததா அயபானம். இங்க போதைக்கு அடிமையாகி மது அருந்துறவங்களுக்கு என்ன தண்டனைனா பெண்களா இருந்தா இரும்ப உருக்கி அதை குடிக்க வைப்பாங்களாம், ஆண்களா இருந்தா நெருப்ப உருக்கி அதை குடிக்க வைப்பாங்களாம். சரமேயசனம் சாப்பாட்டுல விஷம் வைக்கிறவங்க, தன்னோட சொந்த தாய் நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்பாவி மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற தீவிரவாதிகள் போன்றவங்களுக்கு 1000 நாய்களை ஒன்னா விட்டு கடிக்க விட்டுருவாங்களாம் அவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும். அடுத்ததா பிராணிரோதம் விலங்குகளுக்கு தொல்லை கொடுக்கறவங்க, விலங்குகளை கொலை பண்றவங்களுக்கு தான் இந்த பிராணிரோதம். பாவிகளோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் யம தூதர்கள் அவங்க எப்படி விலங்குகளை கொடுமைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி வெட்டி கொலை பண்ணிடுவாங்களாம். விசேஷனம் பசுக்களை கொலை பண்றவங்க, பெரிய பணக்காரவங்களா இருந்தாலும் ஏழைகளுக்கு எந்த உதவிகளுமே செய்யாம இருக்கவங்களுக்கு யம தூதர்கள் தொடர்ச்சியான சாட்டை அடி கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அவேசி இந்த நரகத்துல பொய் சாட்சி சொல்றவங்களுக்கும் பொய்யா குற்றம் சுமத்துறவங்களுக்கும் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா ரொம்ப உயரமான இடத்துல நிக்க வச்சு மறுபடியும் ஆழமான நதிகள்ல கீழே தள்ளி விட்டுட்டே இருப்பாங்களாம். சுச்சி முகம் நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ணாம தீமைகளை மட்டுமே வாழ்நாள் முழுவதும் யாரு ஒருத்தவங்க செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக தான் இந்த சுச்சிமுக நரகம். இங்க என்ன தண்டனைனா நகத்தால உடம்பு ஃபுல்லா கீறுவாங்களாம். தண்ணி கூட கொடுக்காம பட்னி போட்டு கூர்மையான ஊசி முள்ளால உடம்பு ஃபுல்லா குத்தி காயப்படுத்துவாங்களாம். ஷரகர்தாமம் ஒருத்தவங்களோட உடல் ஊனத்தையோ நிறத்தையோ வச்சு கேலி செய்யறவங்களுக்கு என்ன தண்டனைனா தூக்கு போட்டுக்கிற மாதிரி தலைய கீழே தொங்க விடாம மேல் நோக்கி வாயோட 2 பக்கமும் கொக்கி மாதிரி போட்டு தலை கீழே இறங்காம தொங்க விட்டுருவாங்களாம். எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அதுக்கான தண்டனைகள் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிதான் சின்ன வயசுல இருந்தே நம்மள வளர்த்திருப்பாங்க. சிலருக்கு உடனே அந்த தவறுக்கான தண்டனைகள் கிடைச்சிடும். சிலர் அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான தண்டனைகள் எல்லாம் கண்டிப்பா நரகத்துல காத்திருக்குமா. பூமியில வாழும் போதே பெரியவங்க சொல்றதை கேட்டு தப்பு பண்ணாம ஒழுக்கமா வாழ்ந்தா இந்த தண்டனைகள் இருந்து தப்பிக்கலாம்னு விஷ்ணு பகவான் கருட புராணத்துல சொல்லியிருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.